Hi friends, இந்த வீடியோல ஷார்ட்கட் வைரஸ் எப்படி ரிமூவ் பண்றதுன்றத பத்தி பார்க்க போறோம். இதுக்கு வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தேவையானது வந்து இந்த ஷார்ட்கட் வைரஸ் ரிமூவ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னாக்கா எப்பயுமே நம்ம யூஎஸ்பி வந்து சிஸ்டம்ஸ்ல போட்டோம்னாக்கா இந்த மாதிரி இப்போ ஒரு யூஎஸ்பி போடுறோம்னாக்கா போட்டு ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் கிரியேட் ஆகுது நம்ம நிறையா பார்த்துருக்கோம். இந்த ப்ராப்ளம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவோம். பட் இந்த ப்ராப்ளம் எதுக்கு வருதுன்னா ட்ரஸ்டட் இன்ஸ்டாலர். இதை பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த ட்ரஸ்டட் இன்ஸ்டாலர்னா என்ன, இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது. அந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி ஷார்ட்கட் வைரஸை வந்த வைரஸை ரிமூவ் பண்ணுறதுன்றது தான் பார்த்தோமே தவிர இந்த வீடியோவில் வந்து நம்ம வரவிடாமல் தடுக்கிறது எப்படின்றத இந்த ஸோ இந்த ட்ரஸ்டட் இன்ஸ்டாலரை உங்களால் ரிமூவ் பண்ண முடியலனாலும் இந்த ஷார்ட்கட் வைரஸை நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டம்குள்ளே வர விடாமல் பண்ணலாம். ஆல்ரெடி ட்ரஸ்டட் இன்ஸ்டாலர் உங்கள் சிஸ்டமில் இல்லை அப்படின்னும் போது இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுறது மூலம் அந்த ட்ரஸ்டட் இன்ஸ்டாலர் உங்கள் சிஸ்டம்குள்ளே வந்து உங்கள் சிஸ்டம்குள்ளத்தையும் அந்த ஷார்ட்கட் வைரஸ் கிரியேட் பண்ணுற ஒரு டிவைஸாக மாற்றிடும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பென்ட்ரைவ் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த ஷார்ட்கட்டை ஓப்பன் பண்ணாத வரைக்கும் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா இந்த ஷார்ட்கட்டை வந்து இந்த இதுக்குள்ள இருக்க ஃபைல்ஸ் எனக்கு வேணும். ஸோ இந்த ஷார்ட்கட்டை மட்டும் நான் வைரஸை மட்டும் டெலீட் பண்ணிட்டு நான் அந்த ஃபைல்ஸை எடுக்க போறேன். அது எப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நான் அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஷார்ட்கட் வைரஸ் ரிமூவர்ன்ற சாஃப்ட்வேரை இதில் வந்து நான் பென்ட்ரைவ்ல இருந்து ரிமூவ் பண்ண போறேன்னா கம்ப்யூட்டர்ல இருந்து ரிமூவ் பண்ண போறேன்னான்ற டிசிஷன் கேட்குது. ஸோ நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்றது பென்ட்ரைவ் தான். ஸோ பென்ட்ரைவ் செலக்ட் பண்ணிட்டேன். பென்ட்ரைவ்ன்ற இடத்துல நீங்க ஹார்ட் டிஸ்க் எந்த டிரைவ் வேணா யூஸ் பண்ணிக்கலாம், மெமரி கார்டு எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு வாட்டி ரிஃப்ரெஷ் கொடுத்துட்டு உங்க மை கம்ப்யூட்டர்ல இது என்ன டிரைவ்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஃப் டிரைவ்ல இருக்கு. ஸோ இந்த எஃப் டிரைவை வந்து நான் இங்கே இதில் செலக்ட் பண்ணிக்கிறேன். எஃப் டிரைவை செலக்ட் பண்ணிட்டு ஸ்கேன் பண்றேன். ஸ்கேன் ஷார்ட் டு ஸ்கேன் எஸ் கொடுத்துட்டு ஸ்கேன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸோ ஓகே கொடுத்துருப்பீங்க. ஸோ வைரஸ் வந்து டிடெக்ட் ஆயிருக்கு. இந்த வைரஸ் வந்து இங்க வந்துருச்சு. ஸோ இந்த வைரஸ் வந்து நீங்க டெலீட் ஆல் வைரஸ் ரெக்கமெண்டட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி டிக்ல இருக்கணும். டிக்ல இருக்கும்போது இதை டெலீட் கொடுங்க. டெலீட் கொடுத்துட்டு எஸ் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த ஷார்ட்கட் வந்து டெலீட் ஆயிட்டு உங்களுக்கு வந்து சோர்ஸ் ஃபைல் அந்த ஷார்ட்கட்டுக்குள்ள நீங்க இந்த பென்ட்ரைவ்ல என்ன ஃபைல் வச்சிருந்தீங்களோ அந்த ஃபைல் வந்து எடுக்கிறதுக்கு இந்த ஷார்ட்கட் இருக்காது. டைரக்டா அந்த ஃபைல்ஸ் வந்து ஒரு எம்டி ஃபோல்டருக்குள்ள வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடும். ஸோ இப்போ பாருங்க எஸ் கொடுக்குறேன். ஸோ டெலீட்டிங் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். அந்த இது டெலீட் எனக்கு ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அந்த ஷார்ட்கட் வந்து டெலீட் ஆகிட்டு இங்கே ஒரு எம்டி ஃபோல்டர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இங்கே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் கம்ப்ளீட்டட். நான் இந்த எம்டி ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன். இந்த எம்டி ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே நான் வச்சிருந்த ஃபைல்ஸ்லாம் இருக்கு. நான் ஜஸ்ட் எந்த விதமான ஃபைல்ஸும் இல்லாததுனால நியூ ஃபோல்டர்னு சும்மா போட்டு வச்சிருந்தேன். ஸோ அந்த நியூ ஃபோல்டர் மட்டும் இருக்கு. ஸோ இந்த மெத்தட் இந்த சாஃப்ட்வேர் வைரஸ் ரிமூவர்ன்ற அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்க உங்க சிஸ்டம்குள்ள வந்து இந்த சாஃப்ட்வேர் வைரஸ் வந்து உள்ள வராம நீங்க தடுக்கலாம். இந்த வீடியோ பாத்தீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்க கம்ப்யூட்டரோட பாஸ்வேர்ட் மறந்துருச்சா இந்த வீடியோ போய் பாருங்க. இந்த வீடியோ மூலம் நீங்க மறந்து போன கம்ப்யூட்டரோட பாஸ்வேர்ட்ஸ் ஃபர்காட்டன் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் ஈஸியா நீங்க நியூ பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பழைய பாஸ்வேர்டு இல்லாமலேயே. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா வீடியோஸையும் என் சேனலில் போய் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.